வணக்கம். HDP தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்றைய வகுப்பில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 1இல் உள்ள புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரை மட்டும் தனியாக பார்க்க போகிறோம். அதாவது செய்யுள், உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இவைகளில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்பத்தமிழ் இந்த கவிதையில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை பார்த்துலாம். முதலில் பொருள் தருக பார்க்கலாம். நிருமித்த, உருவாக்கிய, சமூகம், மக்கள் குழு, விளைவு, விளைச்சல், அசதி, சோர்வு. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதியாக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். அசதியாக இருக்கும். அடுத்தது நிலவு ப்ளஸ் என்று சேர்த்து எழுதுக. நிலவென்று. தமிழ் ப்ளஸ் எங்கள் சேர்த்து எழுதுக. தமிழெங்கள். அடுத்தது பாருங்கள், அமுதென்று பிரித்து எழுதுக. அமுது ப்ளஸ் என்று. அடுத்தது செம்பயிர் பிரித்து எழுதுக. செம்மை ப்ளஸ் பயிர். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருள் தருக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்தது ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு பேர், நேர், நீர், ஊர், பால், வேல். அதாவது இயைபு சொற்கள் என்றால் ஒத்த ஓசையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி எழுத்து ஒன்று போல் வரும். இங்கே பாருங்கள், பேர், நேர், இரு, இரு, நீர், ஊர், இரு, இரு, பால், வேல். இங்கே இல்லை, இங்கே இல்லை. இது போல் ஒத்த ஓசையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கடைசி எழுத்து, இறுதி எழுத்து ஒன்று போல் அமையும். அதுபோல் அமைஞ்சதுன்னா அது வந்து இயைபு சொற்கள் ஆகும். அடுத்தது இயல் 1 தமிழ் கும்மி என்னும் செய்யுள் பகுதியில் உள்ள புக் பேக் கொஷின்ஸை பார்க்கலாம். முதல்ல பொருள் தருக பார்த்துடலாம். ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி, உலகம், ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு, அறிய விரும்பாமை. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். மேன்மை அடையலாம். தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். அடுத்தது தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது. மேதினி. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. மேதினி என்றால் உலகம். அடுத்தது செந்தமிழ் எனும் சொல்லை பிரித்து எழுதுக. செம்மை ப்ளஸ் தமிழ். செந்தமிழ் பிரித்து எழுதுக. செம்மை ப்ளஸ் தமிழ். அடுத்தது பொய்யகற்றும். பொய்யகற்றும் பிரித்து எழுதுக. பொய் ப்ளஸ் அகற்றும். அடுத்தது பாருங்கள், பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுதுக. பாட்டிருக்கும். பாட்டு ப்ளஸ் இருக்கும் சேர்த்து எழுதுக. பாட்டிருக்கும். அடுத்தது எட்டு ப்ளஸ் திசை சேர்த்து எழுதுக. எட்டு திசை. எட்டு ப்ளஸ் திசை சேர்த்து எழுதுக. எட்டு திசை. அடுத்தது நயம் உணர்ந்து எழுதுக. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் மோனை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு ஊழி, ஊற்றெனும். அதாவது மோனை சொற்கள் என்றால் முதல் எழுத்து ஒன்று போல் வரணும். இங்கேயும் ஊ இருக்குது, இங்கேயும் ஊ இருக்குது. அதனால் இவைகள் வந்து மோனை சொற்கள் ஆகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எடுத்துக்காட்டு ஆழி, அழியாமலே. இரண்டாம் எழுத்து இழி, இங்கேயும் இரண்டாம் எழுத்து இழி. இவை ரெண்டும் ஒன்று போல் வந்துள்ளன. அதனால் வந்து எதுகை சொற்கள் ஆகும். சரிங்களா? இதை குழப்பிக்காமல் நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு சின்னதாக ஷார்ட்கட் கொடுக்குறேன். அதாவது மோனை, முதல், இவை இரண்டுமே வந்து மாவரிசை எழுத்து. மோனை என்றாலே மாவரிசை எழுத்து. அதாவது மாவரிசை எழுதுனா முதல் தான். அதனால் வந்து மோனை சொற்கள்னால முதல் எழுத்து அப்படின்னு ஞாபகம் வந்துடணும் உங்களுக்கு. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். ஏன்னா இரண்டாம் பார்த்தீங்கன்னா இது வந்து உயிர் எழுத்து. சரிங்களா? இங்கே வந்து மோனைனா மாவரிசை எழுத்து தானே. அதனால் மாவரிசை எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மூதான். ஈயா மூவான்னு பார்த்தீங்கன்னா மூதான். அதனால் மோனை சொற்கள் என்றாலே முதல் எழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது எதுகை சொற்கள். எதுகை சொற்கள் என்றால் இரண்டாம் எழுத்து. இதுவும் உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. இங்கே பாருங்கள், இது வந்து ஈ வந்து உயிரெழுத்து, இது வந்து மாவரிசை தான். அதனால் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எதுகை என்றால்
இரண்டாம் எழுத்து. அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாடல் அடிகளில் இறுதி எழுத்து ஒன்று போல் வரும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக. எக்ஸாம்பிள், பூட்டிருக்கும், பாட்டிருக்கும். அதாவது இறுதி எழுத்து என்றால் கடைசி எழுத்து, இயைபு என்றால் கடைசி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இயைபு சொற்கள் என்றால் கடைசி எழுத்து ஒன்று போல் வரும். எக்ஸாம்பிள், பூட்டிருக்கும், இங்கே இம் இருக்குது. பாட்டிருக்கும், இங்கேயும் இம் இருக்குது. அதனால் இவை வந்து இயைபு சொற்கள் ஆகும். அடுத்தது உரைநடை வளர்த்தமிழ். இதில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நீங்கள் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னிங்கன்னா இந்த பாடம் மட்டும் எடுத்த தனியாக வீடியோ இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. தொன்மை எனும் சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் பிரித்து எழுதுக. இடது ப்ளஸ் புறம். இடப்புறம் பிரித்து எழுதுக. இடது ப்ளஸ் புறம். சீரிழமை பிரித்து எழுதுக. சீர்மை ப்ளஸ் இளமை. சீரிழமை பிரித்து எழுதுக. சீர்மை ப்ளஸ் இளமை. அடுத்தது சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலப்பதிகாரம். சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் சேர்த்து எழுதுக. சிலப்பதிகாரம். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்து எழுதுக. கணினி தமிழ். கணினி ப்ளஸ் தமிழ் சேர்த்து எழுதுக. கணினி தமிழ். அடுத்தது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்தது மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு. அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து மொழியாகும். அடுத்தது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் டேஷ். ஆன்சர் தொல்காப்பியம். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்தது மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஆன்சர் எண்களின். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். அடுத்தது விரிவானம் கனவு பழித்தது. இந்த பாடத்தில் புக் பேக் கொஷின்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நம்ம இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்துடலாம். தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். அடுத்தது இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். அடுத்தது இஸ்ரோவின் தலைவர் சிவன் அவர்கள். இவர்கள் எல்லாம் வந்து தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் ஆவார்கள். அடுத்தது தமிழ் எழுத்துக்களின் வகைத்தொகை எனும் இலக்கண பகுதியில் இருக்கிற புக் பேக் கொஷின்ஸை நம்ம பார்த்துடலாம். கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல் அது. அடுத்தது 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் தீ. அடுத்தது ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. ஆயுத எழுத்து இடம்பெறும் 2½ மாத்திரை அளவுள்ள சொல் அஃது. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது சுருங்கச் சொல்வது. பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்வது. அடுத்தது நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். நோயற்ற வாழ்வை தருவது டேஷ். ஆன்சர் சுத்தம். அடுத்தது உடல் ஆரோக்கியமே டேஷ் அடிப்படை உழைப்புக்கு. உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. அடுத்தது உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? உணவு, உடை, உறைவிடம். உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன யாவை? ஆன்சர் உணவு, உடை, உறைவிடம் ஆகும். அடுத்தது கலைச்சொற்கள் அறிக. வலஞ்சுழி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் என்ஜின். வலஞ்சுழி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். தேடுபொறி சர்ச் என்ஜின். அடுத்தது இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன். இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தொடுதிரை டச் ஸ்கிரீன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.